வணக்கம் மக்களே! நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 19 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவ தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஈஸ்வரி எல்லாருமே சேர்ந்து அந்த கல்யாண மண்டபத்துல இருக்காங்க. அப்ப காலையில கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதி ரூம்ல தயாராகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு கார் நிக்குது. அது கார்லேருந்து மாசா காயத்ரி அப்படிங்கிறவங்க இறங்கி வராங்க. அவங்கள பார்த்ததும் எல்லாருமே ஆச்சரியமா பார்க்குறாங்க. யார் இந்த லேடி? ஏதோ பெரிய அதிகாரிகளை எல்லாம் கூட்டுக்கிட்டு உள்ளார வந்துகிட்டு இருக்காளே அப்படின்னு பார்க்குறாங்க. அப்பதான் ஈஸ்வரி அந்த இடத்துக்கு ஒரு நிமிஷம் நில்லுங்க. யார் நீங்க? அதிகாரிங்க நிறைய பேரை கூட்டிக்கிட்டு உள்ளர வந்துகிட்டு இருக்கீங்க. என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இது மாதிரி நீங்க கட்டாயப்படுத்தி உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா எங்களுக்கு பெரிய இடத்துல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இங்க எதுவும் கிடையாது. என் பொண்ணுக்கு ஒன்று நான் இந்த கல்யாணத்தை கட்டாயப்படுத்தி எல்லாம் பண்ணி வைக்கல. என் பொண்ணோட விருப்பத்தோட தான் நான் இந்த கல்யாணத்தையே பண்ணுறேன். உங்ககிட்ட யாரோ தவறான தகவலை கொடுத்துருக்காங்க. யாரோ என்னோட எதிரி தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் தப்பாக ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு இங்கே வந்திருக்கீங்க. எனக்கு கொஞ்ச நேரத்தில் என் பொண்ணோட கல்யாணம் நடக்க போகுது. இந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது எனக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. உங்ககிட்ட யாரோ தப்பான தகவலை கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளம்புங்க இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொன்னதும் உடனே அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நாங்கள் சரியான ஒரு தகவலோட தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எந்தவித தப்பான தகவலோட நாங்கள் இங்கே வரல. நீங்கள் சொல்கிறத சரியாக புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பொண்ணை இங்கே கூப்பிடுங்க. உங்கள் பொண்ணுக்கிட்ட விசாரிச்சுட்டு தான் நாங்கள் இந்த இடத்த விட்டு போவோம். அதுக்கு முன்னாடி என்னால் இந்த இடத்த விட்டு போக முடியாது. ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மேடம், என் பொண்ணு இப்போ கல்யாணத்துக்கு தயாராகிட்டு இருக்கா. அவகிட்ட உங்களால் பேச முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் பொண்ணுக்கு கல்யாணமும் நடக்க போகுது. இந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலையில் கல்யாணத்தை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்களே, இதெல்லாம் ரொம்பவே தப்பு. நீங்கள் யார் பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி நிற்கிறீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதோ நிற்கிறானே அந்த டிரைவர் பயலோட பேச்சு கேட்டுக்கிட்டு தானே நீங்கள் இப்படி கல்யாணத்தை நிப்பாட்டுறீங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மேடம், அவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு கொடுத்த தகவல் படி தான் நாங்கள் உங்களை கேட்கறதுக்காக வந்திருக்கோம். உங்கள் பொண்ணை நேரடியாக எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்குது அப்படின்னு அவங்க வாய்மூலமாகவே சொல்லிட்டாங்க அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் இல்லை. நாங்கள் பாட்டுக்கும் கொடுத்த தகவல் பொய் அப்படின்ட்டு நாங்கள் பாட்டுக்கு இந்த இடத்த விட்டு போவோம். ஆனால் நீங்கள் உங்கள் பொண்ணையே கொண்டாந்து பேச விட மாட்டேங்கிறீங்க. அப்படி இருக்கையில் எங்களால் எப்படி உங்களை நம்ப முடியும்? இங்கே பாருங்கள் மேடம், ஒன்று உங்கள் பொண்ணை நிற்க வச்சு பேச வைங்க. அப்படி இல்லைன்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. உங்கள் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை தான் பண்ணி வைக்கிறீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சொல்றது கேளுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, தப்பான தகவலை கொடுத்ததுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்காக என் பொண்ணை இங்கே வர வைக்க முடியாது. என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதம் இருக்குது. அப்போ அந்த காயத்ரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் எங்களோட வேலைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதனால் எங்களோட டியூட்டியை நாங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு நேராக பக்கத்தில் உள்ள லேடி கான்ஸ்டபிள் கிட்ட இங்கே இந்த அம்மாவோட பொண்ணை போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. உடனே அந்த லேடியும் சரி அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி டக்குன்னு இங்கே பாருங்கள், அப்படியெல்லாம் யாரும் போக வேண்டாம், நானே போயிட்டு என் பொண்ணை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு நேராக ரேவதியோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே ரேவதி உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மாவை பார்த்து, என்னம்மா உங்கள் முகமே ரொம்ப பதட்டமாக இருக்குது, ஏதாவது பிரச்சனையாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் இப்போ சொல்கிறத மட்டும் நீங்கள் அங்கே சொன்னால் போதும். யாரோ என் மேலே புகார் கொடுத்துருக்காங்க, உனக்கு நான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. கண்டிப்பாக அது வேற யாரும் இருக்காது, அந்த கார்த்தியாக தான் இருக்கும், சேதுபதியோட பேரனாக தான் இருக்கும். வேற யாரும் இப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ என்ன பண்ணுற அப்படின்னா, அத்தனை பேருக்கு முன்னாடி என்னுடைய மானத்தை வாங்காமல், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, இந்த கல்யாணத்தில் எனக்கு முழு விருப்பம் இருக்கு அப்படின்னு நீ அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லணும். இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ரேவதி. என்னம்மா சொல்கிறீங்க? அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம், யாரோ இந்த மாதிரி தவறான தகவலை கொடுத்துருக்காங்க. நீ அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லு. ரேவதி சொல்கிறாங்க, சரிம்மா,
என் மனசுல என்ன விருப்பமோ அதை நான் இப்பயே வந்து சொல்றேன் அப்படின்னு ரேவதி அந்த இடத்துல இருந்து வராங்க. அப்போ அந்த காயத்ரி நேரா ரேவதியை பார்த்து, வாமா, நீ தான் வந்துட்டு கல்யாணம் பண்ண போற போனா? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமா, நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. காயத்ரிக்கு சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களை வந்து யாரும் கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணிக்க சொல்றாங்களா? அப்படி யாரும் உங்களை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணிக்க சொன்னா எங்ககிட்ட உடனேயே நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை நாங்க செஞ்சு கொடுக்குறோம். இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, உண்மைதான், எங்க அம்மா எனக்கு கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. எனக்கு விருப்பமே இல்லாத மருது அப்படிங்கிறவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என் மாமன், என் தாத்தாவோட பேரன் கார்த்தி தான். ஆனா எங்க அம்மாவுக்கு வந்து அந்த 2 குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கிறதுனால அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அதனாலதான் எனக்கும் எதுவும் சொல்ல முடியல. இங்க பாருங்க, நான் தான் வந்துட்டு புகார் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. ஏய், என்னடி பேசுற? நீ பாட்டுக்கும் உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ அந்த காயத்ரி சொல்றாங்க, மேடம், தேவையில்லாம உங்க பொண்ணை வந்துட்டு மிரட்டாதீங்க. உங்க பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல துளி அளவு கூட விருப்பமே இல்லை. ஆனா நீங்க அவங்களுக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? நீங்க பண்ற இந்த குற்றத்துக்கு கண்டிப்பா உங்களுக்கு அதிகப்படியான தண்டனை கிடைக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன் மேடம் நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, எங்க அம்மா வந்துட்டு எனக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. நான் தான் எப்படியாவது இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட புகார் கொடுத்தேன். இங்க கரெக்டா வந்துட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டீங்க. அம்மா கிட்டையும் அப்படியே நீங்க எடுத்து சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா நல்லது. அம்மா கிட்ட வந்துட்டு இந்த கல்யாணம் இந்த பொண்ணுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க சொன்னாலே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் உடனே காயத்ரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு தான் நாங்க இருக்கோம்ல. என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க மேடம், நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஒரு பொண்ணை, அதுவும் கரெக்டா கல்யாணத்துக்கு முழு உரிமையை எடுக்கக்கூடிய ஒரு வயசுள்ள ஒரு பொண்ணை இங்க கட்டாயப்படுத்தி இது மாதிரி மிரட்டி கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்றது மிகப்பெரிய தப்பு. ஸோ நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணவே கூடாது அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு நீ இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா, நான் என்னைக்குமே உங்களுக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சது கிடையாது. ஆனா நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொன்னாலும் எனக்கு பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க ரொம்பவே முயற்சி பண்ணீங்க. எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு பண்ணேன். அம்மா, சேதுபதி தாத்தாவோட பேரன் கார்த்தி ரொம்ப நல்லவருமா. அவரு நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்காரு. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க தாத்தானாலதான் பாட்டி இறந்தாங்க அப்படின்னு. ஆனா தாத்தா மேல கண்டிப்பா எந்தவித தப்பு இருக்காது. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு. தாத்தா கண்டிப்பா அப்படிப்பட்டவரும் கிடையாது. யாரோ உங்ககிட்ட ஒரு தப்பான தகவலை கொடுத்துருக்காங்க. நீங்க அதை வச்சுக்கிட்டு 30 வருஷமா 2 குடும்பமும் பிரிஞ்சு இருக்காங்க. அம்மா, நான் மட்டும் இப்ப தாத்தாவோட பேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இந்த 2 குடும்பமும் சேர்றதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு தெரியுமா? அம்மா, தயவு செஞ்சு சொல்றத கேளுங்கம்மா. எப்படியாவது நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு என்னுடைய கல்யாணம் தாம்மா ஒரு குறிக்கோள். அம்மா, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. நீங்க பார்த்து வச்சிருக்கிற மருதுவை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவரு பசின்னு வர ஒரு ஏழைக்கு கூட சாப்பாடு கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணி எப்படிமா நான் வாழ முடியும்? தயவு செஞ்சு சொல்றது கேளுமா, எனக்கு அவரு வேண்டாம் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, நேத்து வரைக்கும் நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்துட்டு இப்ப நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு ரேவதி. நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பெத்த தாயான எனக்கு நீ இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்றீங்க அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா, என்னைக்குமே உங்களுக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சதே கிடையாது. ஆனா நீங்க பண்ற விஷயம்தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. நீங்க மட்டும் வந்துட்டு எனக்கு பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி பிடிச்ச ஒருத்தனை நான் கல்யாணம் பண்றதுக்கு நான் போராடுறதுல எந்தவித தப்பு இல்லம்மா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் வந்துட்டு காயத்ரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்குள்ள நடக்கிற இந்த டிஸ்கஷனை முடிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க ஈஸ்வரி மேடம், இந்த கல்யாணத்தை நீங்க இப்ப நிறுத்துறது தான் நல்லது. ஒருவேளை நீங்க ரொம்ப கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாங்க சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி வரும். அதுக்கு நீங்க கண்டிப்பா வந்துட்டு உடன்பட்டு தான் ஆகணும்.
இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. ராஜா அந்த இடத்துக்கு வந்துட்டு காயத்ரியை பார்த்து, மேடம், என் ஒய்ஃப் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப தவறான முடிவு எடுத்ததுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவன் இப்படிதான் ஏதாவது ஒரு வகையில தவறான முடிவு எடுத்துருவா. இங்க பாருங்க, நான் ஈஸ்வரி கிட்ட கேட்டு புரிய வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு உடனே காயத்ரியும், சரி, இந்த கல்யாணத்தை நீங்க நிப்பாட்டுவீங்க அப்படின்னு நான் நம்பிக்கை அடைகிறேன். ஸோ இதுக்கப்புறமா இந்த கல்யாணத்தை பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சட்டப்படி நாங்க ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. அவங்க அந்த இடத்துல இருந்து போனதோட ஈஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, ஏண்டி இப்படி பண்ண? நீ இப்படி ஒரு காரியத்தை துரோகத்தை பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி நான் உனக்கு என்னடி பண்ணேன்? ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா, நீங்க என்னைக்குமே எனக்கு எந்த வகையிலையும் வந்துட்டு கஷ்டத்தை கொடுத்தது கிடையாது. ஆனா நீங்க இன்னைக்கு இந்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரு பெரிய முடிவு எடுத்தது ரொம்ப பெரிய தப்பு. எனக்கு சுத்தமாவே அவனை பிடிக்கவே இல்லை. அவன் இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்றவனும் கிடையாது. அவன் எதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா நம்ம குடும்பத்துல உள்ள நிம்மதியை கெடுக்கிறதுக்காக தான் அவன் இங்க வந்திருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது. அம்மா, தயவு செஞ்சு நீங்க அவனை நம்பி நம்ம குடும்பத்து சந்தோஷத்தை இழந்துராதீங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு இதுக்கு மேல எதுவுமே பேச முடியல. என்னடா இது, இவ இந்த அளவுக்கு பேசுறாளே அப்படின்னு ஈஸ்வரி வந்துட்டு, சரி, இதுக்கப்புறமும் உன்கிட்ட எதுவும் பேச முடியாது, உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு ராஜாவும் மயிலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜா நேர ரேவதி கிட்ட வந்துட்டு, அம்மாடி, நீ இவ்வளவு பெரிய முடிவெடுப்ப அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நீ எடுத்த முடிவு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா இருக்கு. கடைசி நேரத்துல யாருடா வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவா அப்படின்னு நானே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நீயா இப்படி ஒரு முடிவெடுத்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா ரேவதி இருக்கு. நீ கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணுமா அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அப்பா இங்க பாருங்க, எனக்கு வந்துட்டு என் மாமா கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசை. ஆனா அம்மாவுக்கு கொஞ்சம் கூட மாமாவை பிடிக்கவே இல்லை. எத்தனை வாட்டி தான் மாமா நல்லவர் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்றது. ஆனா அம்மா கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் நான் எப்படியாவது வந்துட்டு அவரை கல்யாணம் பண்ணியே ஆகணும். அதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். மாமாவும் அம்மாவை மீறி என் கழுத்துல தாலி கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனாலதான்ப்பா நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். நான் எடுத்த முடிவு தப்பு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுதுப்பா. ஆனா வேற வழி இல்லை. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மாடி, நீ எடுத்த முடிவு எந்தவித தப்பும் இல்லம்மா. நீ எடுத்த இந்த முடிவால தான் ஈஸ்வரி இப்போ அவ பண்ண தப்ப வந்துட்டு ஒத்துக்கிட்டா. இல்லைன்னா அவ பாட்டுக்கு ஒன்ன அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எனக்கு என்னன்னு இருப்பா. இதுல பாதிக்கப்படுறது யாரு? நீதான். அதனால நீ சரியான முடிவு தாம்மா எடுத்திருக்கா அப்படின்னு சொன்னதும் ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ ஈஸ்வரி சரியான கோவத்துல உட்காந்துருக்காங்க. இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா கடைசி நேரத்துல இவ இப்படி ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டாளே அப்படின்னு ஈஸ்வரிக்கு சரியான கோவம். ரேவதி வந்ததும் ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏண்டி இப்படி என்னை அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தின அப்படின்னு. ரேவதிய நம்ம ராஜா சொல்றாரு, அம்மாடி, நீ போயிட்டு ரெஸ்ட் எடுமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. ரேவதி அந்த இடத்துல இருந்து போனதும் ராஜா ஈஸ்வரிய பார்த்து, நீ பண்ணதுதான் ரொம்ப பெரிய அநியாயம். உன்னுடைய அநியாயத்துக்கு தான் ஒரு சரியான தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அந்த இடத்துல இருந்து போறாரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ வேற ஏதாவது கதைகள் பத்தின ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.